தந்தை பெரியாரின் பிறந்த நாளையொட்டி தைலாபுரம் தோட்டத்தில் உள்ள அவரது சிலைக்கு மருத்துவர் ராமதாஸ் மாலை அணிவித்து மரியாதை. இடஒதுக்கீட்டு போராட்ட தியாகிகளின் நினைவு நாளையொட்டி அவர்களது படத்திற்கு மருத்துவர் ராமதாஸ், அன்புமணி உள்ளிட்டோர் மலர் தூவி அஞ்சலி. டெல்லி முதலமைச்சர் பதவியில் இருந்து முறைப்படி விலகுகிறார் அரவிந்த் கெஜ்ரிவால். புதிய முதலமைச்சர் இன்று தேர்வாக உள்ளதாக தகவல். பிரதமர் மோடியின் 74வது பிறந்த நாளையொட்டி குடியரசுத் தலைவர் முர்மு, முதலமைச்சர் ஸ்டாலின் உள்ளிட்டோர் வாழ்த்து. கொல்கத்தா பெண் மருத்துவர் பாலியல் வன்கொடுமை வழக்கில் போராட்டக்காரர்களின் 3 கோரிக்கைகளை ஏற்றது மேற்கு வங்க அரசு. ராகுல் காந்தியின் நாக்கை அறுப்பவருக்கு 11 லட்சம் ரூபாய் பரிசு என அறிவித்த சிவசேனா சட்டப்பேரவை உறுப்பினர் சஞ்சய் மீது 4 பிரிவுகளில் வழக்கு பதிவு. சென்னையில் அணிகலன் தங்கத்தின் விலை பவுனுக்கு 120 ரூபாய் குறைந்து 1 பவுன் 54,920 ரூபாய்க்கு விற்பனை. தமிழகத்தின் பல்வேறு ஊர்களில் சார் பதிவாளர் அலுவலகங்களில் கையூட்டு ஒழிப்புத் துறையினர் நடத்திய ஆய்வில் கணக்கில் வராத பணம் பறிமுதல். ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து குறைந்ததை அடுத்து 16 நாட்களுக்கு பிறகு சுற்றுலா பயணிகள் நீராட மாவட்ட நிர்வாகம் அனுமதி. செப்டம்பர் மாதத்தில் வெப்ப அலை வீசுவதால் மக்கள் கடும் அவதி. மதுரை, திருவள்ளூரில் 100 டிகிரி பாரன்ஹீட்டை தாண்டி வெப்பம் பதிவு.